ஆன்லைன் ஆப்பை ஓப்பன் பண்ணாலே கண்டிப்பாக செலவு தாங்க. அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி. ஸ்பெஷலாக சைனாவில் இருந்தால் எதுக்கு தான் ப்ராடக்ட்டுன்னு ஒரு அளவே இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ் ஸ்டெர்லைசருங்க. இப்போ குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரே பாக்ஸில் தான் போட்டு வைப்போம். அது நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற இதில் ஒன்றுக்கும் ஒரு பிரச்சனை வருது. பட் இது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கரப்பான்பூச்சி இந்த மாதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே சைனாவில். ஸோ அதனாலேயே ஸ்பெசிஃபிக்காக அதை வாங்கினோம். ஏன்னா குழந்தைங்க எடுத்து வாயில் போட்டு ப்ரஷ் பண்ணும்போது எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது உண்மையாகவே பார்க்க எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பேஸ்ட் பண்ணுற மாதிரி அவனே அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருந்தான். ஸோ நான் அதை எங்கே ப்ளேஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இதுக்கு கரெக்டான ப்ளேஸ் பாத்ரூம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அதுக்கு சார்ஜும் போட முடியும். சேம் டைம் அதை யூஸ் பண்ணவும் முடியும். இது யூவி லைட் உள்ளே இருக்குங்க. ஸோ அதனால் அந்த ஏதாவது கிருமிங்க ஏதாவது இருந்தால் அதை க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சாலும் பட் ஒரு விதத்தில் நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பக்கத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி ப்ரஷ்ஷையும் அடிக்கியாச்சுங்க. ஸோ லைட் ஆன் பண்ணிட்டோம்னா யூவியில் கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷனை குறைச்சி கொடுக்குங்க. தேங்க்யூ. See you next video.